நடத்தி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் முன்பாக போகிறவர் இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையிலே நம்ம கூட சிறு கூட்டமா இருந்தாலும் சின்ன கூட்டமா இருந்தாலும் அவர் நமக்கு பெரியவர். அந்த பெரிய தேவன் நிச்சயமாய் நடத்த வல்லவர் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசிப்போம், நம்புவோம், ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோதண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறதான உங்களையும் யாவரையும் சபையின் சார்பாகவும் பாதர் சார்பாகவும் மீண்டுமாய் ஒரு விஷயாய் வரவேற்கிறேன். மத்தியில் நிற்கிறது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு மிகுந்த சந்தோஷம். ஒன்றுக்கும் உதவாத அடியனையும் கர்த்தர் அந்த நாளிலே நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனித சத்தத்தை அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை இப்போது நம்ம கேட்க இருக்கிற. கண்களை மூடி ஒரு விஷயாய். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதனால் அஞ்சிட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதனால் அஞ்சிட மாட்டேன். எனக்கு ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான மத்திய வேலைக்காக சமூகத்தில் வருகிறோம். விசேஷமா இன்றைய நாளில் ஆராதனையில், பாடல் பகுதியில், அபிஷேக பகுதியில், அப்படியாய் சங்கீத பகுதியில், எல்லா பகுதியிலும் கர்த்தர் முன்னின்று நடத்துனீங்க. இந்த வேலையிலும் செய்தி வேலைக்காக முடி சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, அடியான ஒரு விஷயம் தாழ்த்துகிறேன். சுயங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்ட ஆண்டவரே, ஒரு மனித சத்தத்தை அல்ல ஆண்டவர், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக, காயங்களை கட்டும்படியாக இருக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியேன் சிறுக நீ பெருக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படியாய் ஏசாயா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 46வது அதிகாரம் அதுல 4வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. ஏசாயா. கர்த்தர் சபையை குறித்து இந்த நாளில சொல்லுகிறார், உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நானே அதை செய்து வந்தேன். இனிமேலும் நான் இன்னொன்னு ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். அல்லேலூயா. இந்த 9வது மாதத்துல கர்த்தர் நம்மளுடைய திருச்சபைக்கு இந்த மாதத்துல கொடுக்கிறதான வாக்கு தத்தம், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன், நான் ஏந்துவேன். அல்லேலூயா. நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். எப்ப வரைக்கும்? நரை வயது வரைக்கும். அல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும். நானே உன்னை சுமக்கிறவன், நானே உன்னை அப்படியா ஏந்துகிறவன், நானே உன்னுடைய எல்லா காரியங்களுக்கு உன்னை தப்பு வைக்கிறவர் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் ஏசாயா 46:4 உங்களை ஆண்டவர் சுமப்பார்,
தப்புவிப்பா, ஏந்துவா. அல்லேலூயா. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஐயா அப்படியா பயன்படுத்தும் பாத்திரம் என்று சொல்லி நம்ம பைபிள்ல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை அல்லது தமக்கு சொந்தமானவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை அவருடைய புகழை சொல்லுகிற எவனோ அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு பெரிய வீட்டில நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய வீட்டில பொன்னும் வெள்ளியும் ஆன பாத்திரங்கள் அல்லாமலும் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அந்த பாத்திரங்களில் சில கனத்திற்கும் சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டது எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமும் எந்த நல்ல கிரியைக்கும் ஆயத்தமாகப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். அல்லேலூயா. ஒரு பெரிய வீடு. அல்லேலூயா. இந்த பெரிய வீட்டை இப்ப திருச்சபைக்கு ஒப்பிட்டு காட்ட போறோம். அல்லேலூயா. திருச்சபை ஒரு பெரிய வீடு. அல்லேலூயா. இந்த பெரிய வீட்டுல கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறாங்க, கனவீனமான பாத்திரங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பெரிய வீட்டுல என்னெல்லாம் இருக்குது? முதல்ல பார்த்தோம், வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, மரமான பாத்திரமும் இருக்குது, மண்ணான பாத்திரமும் இருக்குது. அல்லேலூயா. அந்த இங்க ஆண்டவர் என்ன பண்றார்? சபையில சில பாத்திரங்களை வேறு வெறிப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரர் சில பாத்திரங்களை வேறு வெறிப்பார். எப்படின்னு சொன்னாக்கா, புதன்கிழமை வர்ற சில ஆத்துமாக்களை ஒரு மாதிரி வேறு வெறிப்பார். வெள்ளிக்கிழமை கீழ்பட்டு வர்ற ஒரு ஆத்துமாக்களை வேறு வெறிப்பார். ஞாயிறு ஆராதனைய கட்டடிக்காம வர்ற ஆத்துமாக்களுக்கு ஒரு கனத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. ஆனா என் ஏசப்பா இந்த திருச்சபை, இந்த பெரிய வீடாகிய இந்த திருச்சபையில அவர் ஒரு லிஸ்ட் போட்டு தேர்ந்தெடுப்பார். அல்லேலூயா. அந்த திருச்சபையில லிஸ்ட் போட்டு தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுல எப்படிப்பட்ட பாத்திரம் எல்லாம் இருக்கு? முதல்ல பார்த்தோம் வெள்ளியான பாத்திரம், 2வது பார்த்தோம் பொன்னான பாத்திரம், 3வது பார்க்கிறோம் அப்படியா மரமான பாத்திரம், 4வது ஒரு பாத்திரத்தை பார்க்கிறோம் மண்ணான பாத்திரம். அல்லேலூயா. இத்தனை பாத்திரங்கள் ஆண்டவர் சபையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பொன்னான பாத்திரமா இருக்கணும்னு சொன்னா, அல்லேலூயா, ஒரு சில நேரங்கள்ல பொண்ணு அப்படியா கொல்லன் என்ன பண்ணுவாரு? பொண்ணை தனக்கு தகுந்த மாதிரி அது வணையணும்னு சொல்லி தீயில அதை என்ன பண்ணுவாரு? வாட்டுவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அநேக வருடங்கள் ஆயிடுச்சு ஐயா, ஆனா என்னுடைய பாத்திரம் இன்னும் தீயில புடமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த கஷ்டம் மாறல, இந்த கண்ணீர் மாறல, இந்த கவலை மாறல. ஏன்னா நீதான் பொண்ணான பாத்திரம். உள்ளதான் கத்த அந்த தீயில இருந்தவங்க அப்படியே தேர்ந்தெடுக்க போறார். எப்படி? தனக்கு பிரியமான பாத்திரமா. இன்னும் அந்த வியாதி மாறல, இன்னும் அந்த கடன் பிரச்சனை மாறல, இன்னும் அந்த சட்ட சத்திரம் மாறல. ஏன்னா நீதான் பொன்னான பாத்திரம். அல்லேலூயா. பொன்னான பாத்திரத்தை என்ன பண்ணுவார்? கொல்லன் தீயில அப்படியா தனக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு எப்படியோ அதை என்ன பண்ணுவார்? அந்த நகைய தீயில உருக்குவார். ஒரு சில நேரங்கள்ல தீ போல சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில, அந்த கண்ணீரான சூழ்நிலையில நீங்க நினைப்பீங்க கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரோ? இல்ல கைவிட மாட்டாரு. கொல்லன் என்ன பண்ணுவாரு? அந்த கரங்கள்ல அந்த அப்படியா அதை பிடிக்க நகை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு? ஒரு கொரடு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பார். அல்லேலூயா. கொல்லன் என்ன பண்ணுவார்? கொல்லனுடைய கையில தான் இருக்கு அந்த பாத்திரம், கொல்லனுடைய கையில தான் இருக்கு அந்த நகை. அதை என்ன பண்ணுவாரு? தீயில வாட்டுவாரு. கொல்லனாகிய இயேசு உன் பக்கத்துல தான் இருப்பார். அல்லேலூயா. உன் பக்கத்துல தான் இருப்பார். தீயில விழும்படி எல்லாம் உன்னை விட்டுற மாட்டார். அல்லேலூயா. அந்த வியாதியில நீ அப்படியா வேற மாதிரி சிந்திச்சுட்டு இருக்கிறியா, அந்த வியாதியில உன்னை கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா நீ பொன்னான பாத்திரம், நீதான் வெளியான பாத்திரம், நீதான் கர்த்தருக்கு தேவை
அல்லேலூயா. உன்னுடைய கலக்கங்கள், உன்னுடைய கண்ணீரை எல்லாவற்றையும் ஆண்டவர் தீக்குள்ள புடமிடுவார். ஏன்னா நீ அவருக்கு வேணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உனக்கு தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாத்திரத்தை பார்க்கிறோம், மரம். அல்லேலூயா. மரத்தை தீயில வாட்ட மாட்டாரு. அல்லேலூயா. மரத்துக்கு யாரு வேணும்? ஆசாரி வேணும். அல்லேலூயா. மரம் நல்லா தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு காலத்துல பார்த்தா நல்ல ஆவிக்குரிய ஜீவித்துல நல்லா இருக்கு, நல்ல வெயிட்டான மரம், அழகான மரம் தான். அல்லேலூயா. ஆசாரி வந்து அதை என்ன பண்ணுவாருன்னா, என்ன பண்ணுவாரு? இலைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இலைக்கும் போது என்ன ஆகும்? அதை அப்படியே சீவி செதிலா எடுப்பான். அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செதிலா எடுப்பான். கர்த்தருக்கு பிரியமான மரமா நீ மாறணும்னா உன்னிடத்துல இருக்கிறதான தேவையில்லாத பழக்க வழக்கங்களை அவர் செதிலா எடுப்பான். ஏன்னா உன்னுடைய மரம் கர்த்தருக்கு தேவையான மரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு தேவையான மரம். மண்ணை மட்டும் விட்டுருவாரா? அவர் கொயவனாவும் இருக்கிறார். அல்லேலூயா. குயவன் என்ன பண்ணுவாரு? அந்த மண்ணை தன்னுடைய கையினால எடுப்பார். அல்லேலூயா. தன்னுடைய கையினால எடுப்பார். அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த மண்ணை என்ன பண்ணுவாரு? சில நேரங்கள்ல உடனே தீயில போட்டுற மாட்டார். அல்லேலூயா. மண்ணுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அல்லேலூயா. மண்ணுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த வளைவு என்ன பண்ணுவாரு? அந்த பானை நல்லா வடிவமைத்து கடைசியா தான் அது எங்க போகும்? தீய்க்கு போகும். அல்லேலூயா. முதல்லயே தீயில போட்டா என்ன பண்ணாது? அது தன்னுடைய உருவத்தை கொடுக்காது. அல்லேலூயா. ஒரு சில விசுவாசிங்க ஆதி அன்புல நல்லா இருப்பாங்க. நான் கடைசியா வர முதல்ல நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா இருந்தேன் ஐயா, இப்பதான் இப்ப எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, இப்ப எனக்கு உபத்திரவம், இப்ப பாடு, இப்ப தாங்க முடியாத துயரம், இப்ப வியாதி. அல்லேலூயா. குயவன் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறான். குயவன் அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறான். குயவன் அவருக்கு விருப்பமான பாத்திரமா உன்னை வரைந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நீ அவருக்கு வேணும். அல்லேலூயா. நீ அவருக்கு வேணும். அதனாலதான் திருச்சபைக்குள்ள சில பொண்ணு இருக்குது, சில வெள்ளி இருக்கிறது, சில மரமான பாத்திரம் இருக்கிறது, சில மண்ணான பாத்திரம் இருக்கிறது. அத்தனை பாத்திரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அக்கினியினால புடமிடுவார். சிலர் அப்படியா மரத்தினால செதுத்து எடுப்பார். மேல சில பாத்திரங்களை உடைத்துதான் பயன்படுவார். அல்லேலூயா. குயவன் என்ன பண்ணுவாரு? அந்த பானையை உடைப்பார். உடைத்துதான் அப்புறம் என்ன? அது உருவமாய் மாறும். அல்லேலூயா. உருவமா மாறும். அல்லேலூயா. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படியே அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 15-16வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போய் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அல்லேலூயா. என்னன்னு சொல்றாரு? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் இந்த திருச்சபை. அல்லேலூயா. இந்த திருச்சபையில இருந்து அநேக புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றார்? இந்த பாத்திரங்களாகிய உங்களை, பொன்னான பாத்திரமாகிய உங்களை, வெள்ளியாகிய பாத்திரமாகிய உங்களை, மரமாகிய பாத்திரமாகிய உங்களை, மண்ணான பாத்திரமாகிய உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக தெரிந்து? பாடுகள் மத்தியில சிலரை தேர்ந்தெடுப்பார். சில பாத்திரங்களை கண்ணீர் மத்தியில தான் தேர்ந்தெடுப்பார். அல்லேலூயா. கண்ணீர் மத்தியில தேர்ந்தெடுப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கண்ணீரின் வழியாய் ஒரு சில பாத்திரங்களை தேர்ந்தெடுப்பார். சில பாத்திரங்களை பாடுகள் வழியா தான் தேர்ந்தெடுப்பான். அல்லேலூயா. பாடுகள் எல்லாம் பாத்திரங்கள் என்ன பண்ணும்? நெருப்புல புறமிடத்தான் படும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் எனக்கு நெருப்பு. அல்லேலூயா. அருகாமையில் பிள்ளைகளா பார்த்து சொல்லுங்க, நான் எப்ப பார்த்தாலும் நெருப்புலையா இருக்கிறேன். ஏன்னா தேவன் தேர்ந்தெடுக்கிற பாத்திரம். அல்லேலூயா. அவர் கையால வெட்ட மாட்டாரு. ஏன்னா கொல்லன் என்ன பண்ணுவாரு? ஒருக்குவாரு. ஆனா பக்கத்துல தான் நிற்பார். அல்லேலூயா. பக்கத்துல அவருடைய கரத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க, ஐயோ கை விட்டுட்டாருன்னு சொல்லி. விடவே மாட்டார். அல்லேலூயா. விடவே மாட்டாரு. வாசிங்க சங்கீதம் சங்கீதம் 56:8. என்னுடைய அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். அவருடைய கண்ணீர், என்னுடைய கண்ணீரை உன்னுடைய துருத்தியில வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. கண்ணீர் வழியாய் தேர்ந்தெடுப்பார் என்று சொன்ன மோசேவை குறித்து தெரியும். அல்லேலூயா. தெரிஞ்சவனுக்கு தெரியும். மோசேவை என்ன பண்றாரு? அளவில்லவன் என்று சொல்லி அன்றைய நாள்ல
பிள்ளை பிறந்தா என்ன பண்ணிடணும், கொன்றணும்னு சொல்லி அங்கே அப்படியா என்ன பண்ணுது, அங்க ஒரு சட்டம் இருக்கிறது. தன்னுடைய தாயார் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைய விட்டு கொடுக்க மனதில் ஒரு நாணல் பேட்டியை செஞ்சு அதுல கீழ்ப்புறம் பியூர்ப்புறம் பூசி அந்த ஆற்றங்கரையில் என்ன பண்றாங்க, அந்த தண்ணீர்ல விடுறாங்க. தாயார் கண்ணீரோட அந்த குழந்தைய விட்டுருப்பாங்க. நடந்த சம்பவம். அப்புறம் அந்த அரண்மனை ராணி வர்றாங்க அந்த இடத்துக்கு. அல்லேலூயா. ராணி வர்றாங்க. ராணி வந்து என்ன பண்றாங்க, அரசாங்கத்தை சட்டத்தை போட்டுறது யாரு தானவா, அந்த ராணியினுடைய தகப்பன் தான். ஒருவேளை அந்த ராணி நினைச்சிருந்த அந்த குழந்தை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். நடந்த சம்பவம் அது யாத்திராகமத்துல போடப்பட்டிருக்கிறது. பிள்ளை அழுவது, பிள்ளை கண்ணீர் விட்டது. அல்லேலூயா. அன்றைய நாள்ல அப்படியா மோசேயினுடைய கண்ணீர், மோசேயினுடைய தாயாரினுடைய கண்ணீர், ஒரு மோசேய 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்தும்படியாக கர்த்தர் உயர்த்தி வைப்பாரானா, உங்களுடைய கண்ணீர், உன்னுடைய முற்பாட்டனுடைய கண்ணீர், உன்னுடைய தாய் தகப்பனுடைய கண்ணீர் உனக்கு ஜீவனையே கொடுத்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய மனைவியோட கண்ணீரா இருக்கலாம், கணவரோட கண்ணீரா இருக்கலாம், ஏன் உன்னுடைய பிள்ளையோட கண்ணீரா இருக்கலாம். இன்றைய நாள்ல நீ ஜீவனோடு இருக்கிறது அந்த கண்ணீர். அல்லேலூயா. கண்ணீரின் வழியா சில பாத்திரங்களை தெரிந்தெடுப்பார். அல்லேலூயா. கண்ணீரின் வழியா தான் சில பாத்திரங்களை தெரிந்தெடுப்பார். இன்னொரு சிலர் பாத்திரங்களை அப்படியா அர்ப்பணிக்கும்படி தேர்ந்தெடுப்பார். மத்தேயு 26:42 படி இயேசு என்ன செய்தார், கெத்செமனே தோட்டத்துல பிதாவே என்னுடைய சித்தம் அல்லாண்டு வர உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே அர்ப்பணிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். 26:42 மத்தேயு 26:42. என் பிதாவே எந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. நம்மளும் சில நேரங்கள்ல உபத்திரத்தின் காலத்துல அப்படி கஷ்டத்தின் நேரத்துல மறந்தவர்களா இல்ல, இயேசுவை போல கெத்செமனே தோட்டத்துல கண்ணீரும் தண்ணீரும் பிச்சு வருகிற அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்றார், ஒரு அர்ப்பணிப்பை அங்க பார்க்கிறார். பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, இந்த பாடுகள் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, இந்த உபத்திரவங்கள் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அப்படியா இப்ப இருக்கிறதான இந்த கஷ்ட நஷ்டம் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டாண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பாத்திரங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அர்ப்பணிக்கிற பாத்திரங்களை பார்க்கிறார். அப்படியா மத்தேயு 25 நாங்க வாசிக்கிறோம் எண்ணெயுள்ள பாத்திரம், அங்கே புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகளை பாத்திரம். அல்லேலூயா. அதை வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இப்ப அங்க சம்பவத்தை தெரியுது. அங்க 10 கன்னிகள் இருக்கிறாங்க. 5 பேர் என்ன பண்றாங்க, ஆயத்தம் இல்லாத பாத்திரங்க. அல்லேலூயா. ஒரு 5 பேர் மட்டும்தான் எண்ணெயும் தீவட்டியும் எல்லாம் ரெடியா இருக்குது. அல்லேலூயா. மணவாளன் வந்துட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, கடைக்கு போனவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, நின்று போயிட்டாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பாத்திரங்களா இருக்கிறோம். இன்றைய நாள்ல மணவாளனாக இயேசு வருவார் என்று சொன்னா உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அல்லேலூயா கர்த்தர் அனுமதித்தது உண்மைதான், அந்த உபத்திரவத்தை அனுமதித்தது உண்மைதான், அந்த பாடுகளை அனுமதித்தது உண்மைதான், உனக்கு கண்ணீரை அனுமதித்தது உண்மைதான். ஆனா அவர் வணங்குற பாத்திரமா நீ இருக்கிறையா? அல்லேலூயா. அவர் தேர்ந்தெடுக்கிற, அவருக்கு பிரியமா இருக்கிற பாத்திரமா நாம இருக்கிறோமா? இல்ல அந்த புத்தி இல்லாத கன்னிகளை போல இருக்கிறோமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆச்சு, ஆனா ஆவிக்குரிய அனுபவம் சபைக்குள்ள மட்டும்தான் இருக்குது. வெளியில போனா வேற மாதிரி. அல்லேலூயா. வெளியில போனா வேற மாதிரி. சர்ச்சுக்குள்ள நல்ல அனுபவத்துல பேசுறோம், ஆவியில நிரம்புறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம். வெளியில போனா பழைய வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க தான் அந்த புத்தி இல்லாத கன்னிங்க. அல்லேலூயா. பழைய வாழ்க்கையை பார்க்கறீங்களா? அல்லேலூயா. லோத்துனுடைய காரியத்தை பார்த்த கடந்த வாரத்துல லோத்து மனைவி என்ன பண்ணாங்க, பழைய வாழ்க்கையை தின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. அல்லேலூயா. தான் சேர்த்து வச்ச பொண்ணு பொருள் நகை நட்டு அப்படியே ஆடம்பரமான வாழ்க்கை, அந்த சுகபோகமான வாழ்க்கை, அதை திரும்பி பார்த்தாங்க. தூதரே வந்து கையை பிடிச்சு கூப்பிட்டாலும் அல்லேலூயா
தேவதூதர் அத்தனால் அனுப்பப்பட்ட தூதரே பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றாங்க, குடும்பமா கூப்பிட்டு போறாங்க. லோத்தினுடைய மனைவிக்குள்ள இருந்த காரியம் பின்னிட்டு திரும்பி பார்த்தான். அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவங்க கிட்ட இல்லை. அல்லேலூயா. அதனால என்ன ஆச்சு, அவர் யாருக்கெல்லாம் சேர்த்து வச்சாலோ அந்த பிள்ளைகள் எல்லாம் சோரம் போனாங்க. அதை வாட்சிங்கன்னு சொன்னா வேற மாதிரி காரியங்கள் எல்லாம் ஈடுபடும். அந்த குடும்பமே சின்ன பின்னமாய் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், புத்தியுள்ள கன்னிகளை போல நம்ம இருக்க வேணும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததை ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அது என்னவென்னு, தானாய் விழுந்து செத்துச்சுன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கும். இல்ல அது விழுகாம தனித்து இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது என்னவென்னு, செத்ததா இருக்கும். அல்லேலூயா. அது தனித்து இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 6:7. இப்பொழுது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நல்லா கவனிங்க. நுகம் பூட்டாத இருக்கிற 2 கறவை பசுக்களை, அல்லேலூயா, காளை மாடுகள் அல்ல, கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அந்த பசுவின் கன்று குட்டிகளை இப்ப தாய் கூட என்ன பண்ணுது, தாய் பசு போகுது, பிள்ளைகளை இப்ப விடல. பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சு வச்சுட்டாங்க. போக விடாமல் வீட்டில கொண்டு வந்து விட்டு இப்ப பசு மேல என்ன ஏறுது, கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அந்த வண்டியில் பசுவா வண்டியின் மேல் வைத்து அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணுது, அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பசு இருக்கிறது, அதற்கு 2 கன்றுக்குட்டிகள் இருக்கிறது. இப்ப நடக்கிற சம்பவம், அல்லேலூயா, அந்த கன்றுக்குட்டிகளை பிடிச்சு வச்சிடறாங்க. அல்லேலூயா. கன்றுக்குட்டிகளை பிடிச்சு வச்சிடறாங்க. அது பாலொன்னு பசியா இருக்கு, தாயிட்ட இருக்கு, பிரியப்படு. ஆனா கன்றுக்குட்டியை பிடிச்சு வச்சிடறாங்க. இப்ப பசு என்ன பண்ணுது, தனியா போகுது. தனியா போகல, அந்த பசு மேல என்ன இருக்கிறது, கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் பசு என்ன பண்ணுச்சு, குட்டிகளை இழந்தது, பெட்டியை பெற்றது. அல்லேலூயா. தரிசனத்தை அப்படியா குட்டி இழந்தது, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றது. இந்த திருச்சபையில அப்படியா இறப்பின் மத்தியில இருக்கும் பொழுது, பாடுகள் மத்தியில இருக்கும் பொழுது அப்படியா அநேக ஜனங்கள் பெற்றாங்க, இழந்தது. அல்லேலூயா. இழந்துட்டாங்க என்று சொல்லி. ஆனா வேத அழகாய் சொல்லுகிறது, குட்டியை இழந்தது, பெட்டியை இழக்கவில்லை. அல்லேலூயா. நிலையற்ற அப்படியே அந்த அன்பை இழந்தது, நிலையான பரிசுத்தமாகிய பரலோகத்தை பெற்றது இந்த திருச்சபை. அல்லேலூயா. நிலையற்றதை இழந்தது, நிலையான பரலோகத்தை இழக்கவில்லை, நிலையான அபிஷேகத்தை இழக்கவில்லை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, ஒரு சில நேரங்கள்ல என்னுடைய இழப்பு, அந்த அன்பாவை இழந்தவரை இழந்திருப்ப, என்னுடைய உறவுகளை இழந்திருப்ப, அதெல்லாம் நிலையற்ற அன்பு. ஏன்னா எனக்கு நீங்க வைத்திருக்கிறீங்க நிலையான பரலோக அன்பு. ஆண்டவரே, நிலையற்றதை இழந்தது, நிலையானதை பெற்றது. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். உறவுகளால புறக்கணிக்கப்படுறான். சொந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, குழியில போடுறாங்க. அல்லேலூயா. யோசேப்பு எதெல்லாம் இழக்கிறான், வஸ்திரத்தை இழந்தான். அல்லேலூயா. உறவுகளை இழந்தான், அன்பை இழந்தான். அப்படி இருந்த யோசேப்பத்தான் என்ன பண்றாங்க, அந்த தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நேற்றைய தினத்துல சொன்ன பாருங்க, அப்படியா ஒரு பிறந்த நாள் வருதுன்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்றோம், வாலிப பிள்ளைகளாகிட்டு நம்ம என்ன பண்றோம், சந்தோஷமா பரிமாற்றம் பண்றோம். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லி இருக்குது, ஒரு மனிதனுடைய ஆயுசு நாள் 70, பலத்தின் மிகுதியால தான் 80. அல்லேலூயா. ஆகார பலத்தினாலும் மற்ற பலங்களால 80ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பிறந்த நாள் வருதுன்னு சொன்னாக்கா கர்த்தர் கொடுத்த ஆயுசு நாள்ல 1 வருஷத்தை நம்ம இழக்கிறோம். அல்லேலூயா. இன்றைய நாள் இப்ப என்ன பண்ணுது, இப்ப 12:30 மணி ஆயிடுச்சு.
அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆயுஷ்னால கூட இன்றைக்கும் 6 நாளை நம்ம கழிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரமா இருக்கிறோமா? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆயுசு குறைஞ்சிட்டே வருது. அல்லேலூயா. 70 இருந்து இப்ப 50 வயசு ஆயிடுச்சா, இன்னொரு 20 வருஷம் இருப்போமா? சொல்ல முடியாது. மனவாளன் எப்ப வேணாலும் வரலாம். இன்றைக்கு ராத்திரி சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்ப சர்ச்சிற்கு போன உடனே மனவாளன் வந்துட்டா சந்தோஷம்தான். ஆயத்தமான பாத்திரமா இருக்கிறோமா? அல்லேலூயா. புத்தியுள்ள கனிகளை போல இருக்கிறோமா? ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். என்ன பாஸ்டர் சொல்லிட்டாரு, 10 நிமிஷம் மட்டும்தான். அல்லேலூயா. நான் என்ன பண்றேன், நான் திருவிருந்து குறித்து பேசணும்னு சொல்லிட்டாரு. அதனால அப்படியா நம்ம என்ன பண்றோம், கர்த்தர் இந்த வாளில வாக்கு கொடுத்ததின்படி நான் இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா, ஒரு விஷயம் என்ன கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் உறவுகளை இழந்திருக்கலாம், என்னுடைய சரீர பலத்தை இழந்திருக்கலாம். கன்று குட்டி அப்படியா என்ன பண்ணுச்சு, தாய் பசு குட்டியை இழந்தது, பெட்டியை பெற்றது. அல்லேலூயா. நீங்க உறவுகளை இழந்திருக்கலாம். அது நிலையற்ற உறவு, நிலையான உறவு, ஏசப்பா உறவு, நிலையான உறவு, பரலோக உறவு, நிலையான உறவு, விசுவாச உறவு. அந்த உறவு வேணுங்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, அப்பா நீங்க போறாங்க, நீங்க போது நிலையானதா இழந்திருக்கிற நிலையான நீங்க இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில. என்னை அப்படியே நீ பயன்படுத்துகிற பாத்திரமா? எப்படிப்பட்ட பாத்திரம்? நான் தான் அந்த வெள்ளியான பாத்திரம், நான் தான் அந்த பொன்னான பாத்திரம், நான் தான் அந்த மரமான பாத்திரம், நான் தான் அந்த மண்ணான பாத்திரம். என்ன திகினால வாட்டுங்க, என்ன திகினால புடமுடைங்க. ஏன்னா நான் உமக்கு பிரியமான பாத்திரமா இருக்கணும். நீர் விரும்புகிற பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. என்ன உருவாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு அப்படியே கரங்களை உயர்த்தி உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சத்தம் உயரட்டும். நான் உமக்காகத்தான் உள்ளத்தினால் கலந்து சொல்லுவீங்களா? உம்மைத்தான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. நிர்பலியா என்னை மீட்டீரே. அர்ப்பணிப்போடு பலியா என்னை மீட்டீரே. அவனப்பா பரலோகம் திறந்தேனையா, பரலோகம் திறந்தேனையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமக்காக, நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாக என்னை மீட்டீரே. ஆமாப்பா, நீர் பலியாக என்னை மீட்டீரே. ஓ, பரலோகம் திறந்தேனையா, பரலோகம் திறந்தேனையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, நான் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடும். உண்மையா சொல்லுவீங்களா? நான் உயிர் வாழும் ஆமாப்பா, ஓடி ஓடி உழைத்திடுவேன். ஓ, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. ஆமெனப்பா, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. நல்ல கரங்களை தட்டி அப்பா வணக்கம் சொல்லலாம். ஹalleluya. அல்லேலூயா. கர்த்தர் தாமே வாக்கு இப்படியாக
நம்ம சொந்தாவதாக நம்பிப்பட்ட பாத்திரம் இருக்கணுங்க. சொந்தாவதாக வெள்ளியும் பொண்ணுமாக மரமாக மண்ணாக நம்ம இருக்கலாம் இயேசுவின். ஆனாலும் கர்த்தர் தான் பேசுகிறார். கர்த்தர் தான் நம்ம எல்லாரையும் ஆண்டு விரும்புகிறார். இல்லையா? ஆமாம், கர்த்தருக்கு சோதனையாவதாக. இப்போ திரும்பி நேராக வந்திருக்கிறோம். சில வார்த்தையை பார்த்து நம்ம ஜாமன் இயேசுவின் நாமத்தினாலே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சொல்லாவதாக இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இது அவருடைய சரீரமாக இருக்கிறது. சொல்லாவதாக பாதங்களை கழுவுறது அவர் தாழ்மையாக இருக்கிறது. அவர் திராட்சை ரசம் அவர் ரத்தமாக இருக்கிறது. இதில் பங்கு பெறாவிட்டால் சொல்லாவதாக நம்ம என்னவா இருக்கிறோம்? நாம் ஒரு பிள்ளையா இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே திருமண நாள் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே நமக்கு எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறார். இல்லையா? சொல்லாவதாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வருஷத்தை வாசி நாம் நினைச்சலாம். சொல்லாவதாக